Shasha food. Shasha food. அனைவரும் நலம் பெற வாழ்த்துக்களோடு ஆரம்பம் செய்வோம். ஒன்னோட ஒன்று ஒட்டாம உதிரி உதிரியா முருங்கைக்கீரை பொரியல், முருங்கைக்கீரை வதக்கல். எங்க அம்மா சொல்லி கொடுத்த கைப்பக்குவத்தோட, எங்க அம்மா சொல்லி கொடுத்த டிப்ஸோட எப்படி செய்வது பார்க்கலாம். முருங்கைக்கீரைக்கு பதிலாக அகத்திக்கீரையிலும் இதே போல செய்தால் அகத்திக்கீரையின் கசப்பு கொஞ்சம் கூட தெரியாமல் அகத்திக்கீரை வதக்கல் ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க. உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துடுங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு 1/4 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 பிஞ்சு 1 சிட்டிகை சேர்த்துட்டு ஜீரகம் 1/4 டீஸ்பூன் சேர்த்துட்டு உங்கள் காரத்திற்கு தேவையான சிவப்பு மிளகாய் சேர்த்துடுங்க. நான் 2 சிவப்பு மிளகாய் சேர்த்துடுறேன். பெரிய அளவுள்ள பெரிய வெங்காயம் 1, 2 பச்சை மிளகாய் கட் செஞ்சு எடுத்துட்டு, சின்ன அளவுள்ள பெரிய வெங்காயமாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. 4 அல்லது 5 பூண்டு கட் செஞ்ச பூண்டு முதலில் சேர்த்து வதக்கிட்டு, லேசாக பூண்டு வதங்கிய உடனே பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். இது தாங்க முருங்கைக்கீரை அகத்திக்கீரை பொரியலுக்கு, முருங்கைக்கீரை அகத்திக்கீரை வதக்கலுக்கு எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த முக்கியமான குறிப்பு, முக்கியமான டிப்ஸ். முருங்கைக்கீரை அகத்திக்கீரை பொரியலுக்கு கரண்டியை இப்படி பிடிக்கக்கூடாது, இப்படி தான் பிடிக்கணும்னு எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தாங்க. கட் செஞ்ச வெங்காயம் சேர்த்துட்டு வதக்கிடலாம். வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடுங்க. கீரைக்கும் தேவையான உப்பு சேர்த்து வதக்கிடுறேன். முருங்கைக்கீரை அல்லது அகத்திக்கீரை பொரியல், முருங்கைக்கீரை அல்லது அகத்திக்கீரை வதக்கலுக்கு ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் கரண்டியை இப்படி வச்சு வதக்கினா தாங்க கீரை கட்டிப்படாமல் நல்லா உதிரி உதிரியாக வரும். தேவையான அளவு முருங்கைக்கீரை எடுத்து சுத்தப்படுத்திட்டு உப்பு தண்ணீர் சேர்த்து 2 முறை கழுவி எடுத்துட்டு, வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிய பிறகு சுத்தம் செய்து எடுத்து வைத்த முருங்கைக்கீரையை சேர்த்துட்டு, கரண்டியை சேம் மெத்தடில் அதே முறையில் பிடிச்சிட்டு சேர்த்துருக்கிற முருங்கைக்கீரையை நல்லா சுருள வதக்கிடுங்க. அகத்திக்கீரை அல்லது முருங்கைக்கீரையாக இருந்தாலுமே முதலில் தண்ணி ஏதும் சேர்த்துடாமல் இதே போல் கட்டி ஏதும் தட்டிடாமல் கரண்டியினால் இதே போல் நல்லா உதிரி உதிரியாக வதக்கிடுங்க. தண்ணீர் 1/4 கப். இந்த அளவுக்கு கீரை நல்லா உதிரி உதிரியாக சுருண்டு வதங்கி வந்தவுடனே சேர்த்துட்டு இதே போல் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் செஞ்சு விட்டுட்டு ஒரு மூடி போட்டு லிட் போட்டு அடுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கீரையை 2 நிமிடங்கள் மட்டுமே வேக வச்சிடுங்க. 2 நிமிடங்கள் மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் கீரை நல்லா வேக வச்சாச்சு. மூடியை திறந்துட்டு அடுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இருக்கிற தண்ணி வத்துற வரைக்கும் 1 or 2 மினிட்ஸ், 1 அல்லது 2 நிமிடங்கள் இதே போல் கீரை உதிரி உதிரியாக வர்ற வரைக்கும் வதக்கிடுங்க. முருங்கைக்கீரை பொரியலுக்கு இந்த அளவு வெங்காயம் தேங்காய்ப்பூ போதுமானதுங்க. இதுவே அகத்திக்கீரை பொரியல் அகத்திக்கீரை வதக்கலாக இருந்தால் கொஞ்சம் வெங்காயம் தேங்காய்ப்பூ அதிகமாக சேர்த்தாத்தாங்க கசப்பு தெரியாமல் நல்லா டேஸ்டாக இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய்ப்பூ சேர்த்துடுறேன். உங்களுக்கு தேவையான அளவு தேங்காய்ப்பூ சேர்த்துடுங்க. முருங்கைக்கீரை பொரியல் அல்லது முருங்கைக்கீரை வதக்கல் கட்டி எதுவுமே இல்லாமல் நல்ல உதிரி உதிரியாக டேஸ்ட்டாக ரெடியாகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் உள்ள குடும்பத்தினருக்கு முருங்கைக்கீரை அல்லது அகத்திக்கீரையில் பொரியல் செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இம்பார்ட்டன்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அனைவரும் நலமுடன் வாழ வாழ்த்துக்களுடன் நிறைவு பெறுவோம். Shasha food. Shasha food.